தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். சாம்சங் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஏ சீரிஸில் முதல் முறையாக இந்த சாம்சங் கேலக்ஸி A22 5G அப்படிங்கிற இந்த ஃபோனில் 5G வந்து கொண்டு வந்திருக்காங்க. மேலும் இது பார்த்தோம் அப்படின்னா 11 5G பேண்ட்ஸ் வரையும் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரமாக இந்த A22 5G அன்பாக்ஸ் பண்ணி இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு A22 5G நம்ம ஃபோனே வந்துருக்கு. ஃபோனோட பேக் பார்த்தோம் அப்படின்னா செம்மையாக இருக்குது. இது வந்து கிரே கலர், மேலும் இது வந்து பிளாஸ்டிக் தான், பட் கிளாஸ் மாதிரி லுக்கில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதை சைடில் வச்சு பாக்ஸில் வேறு என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துலாம். டைப் சி சார்ஜிங் கேபிள் வந்துருக்கு. 15 வாட் சார்ஜர் பாக்ஸோட வந்து வருது. ஒரு சிம் எஜெக்டர் பின், ரீடிங் மெட்டீரியல்ஸ். ஸோ இவ்வளோ தான் பாக்ஸில் வந்து வருது. பாக்ஸில் வந்து கேஸ் வந்து வரல. பேக் பார்த்தோம் அப்படின்னா நிஜமாவே எந்த ஒரு டெக்ஸ்சரும் இல்லாமல் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. பட் இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கைரேகை ஸ்மஜஸ் வந்து வருது. ஸோ இப்போ இந்த ஃபோனை வந்து ஆன் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ப்ளோட்வேர் ஆப்ஸ் வந்து இருக்குது. சில இதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. பட் நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியான ஆப்ஸை வந்து டிசேபிள் மட்டும்தான் வந்து பண்ண முடியுது. இந்த ஃபோனுடைய அம்சங்களை பற்றி தெரிஞ்சுக்கிற முன்னாடி இது பார்த்தோம் அப்படின்னா முழுக்க ஆஃப்லைன் செக்மெண்ட்டை டார்கெட் பண்ணி லான்ச் பண்ணப்பட்ட ஃபோன் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. டிசைன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பிளாஸ்டிக் பேக்கோட வந்து வருது. டிஸ்பிளே பொறுத்தவரையும் 6.6 இன்ச் 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிற டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல் HD டிஸ்பிளேவாக இருந்தாலும் இது பார்த்தோம் அப்படின்னா LCD டிஸ்பிளே தான், AMOLED டிஸ்பிளே வந்து கொடுக்கல. மேலும் இந்த ஃபோன் வந்து வாட்டர் ட்ராப் நாச்சோட தான் வந்து வருது. ப்ராசர் இந்த A22 5G வந்து MediaTek Dimensity 700 5G ப்ராசரோட வந்து வருது. நான் முன்பே சொன்ன போல 11 5G பேண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற போல வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் இதோடைய சாஃப்ட்வேரை பொறுத்தவரையும் Android 11 அடிப்படையாக கொண்டு வந்தாங்க. One UI Core 3.1 தான் இது வந்து வருது. மேலும் 2 வருஷத்துக்கான அப்டேட்ஸ் வரும் அப்படிங்கிற போல சாம்சங் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோன் டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டோட வந்து வருது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஃபோனுக்கு சைடில் வந்து இருக்கு. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நான் யூஸ் பண்ண கொஞ்ச நேரத்தில் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் என்னால் பார்க்க முடியுது. மேலும் ஃபேஸ் அன்லாக்கும் இருக்கு. கீழே ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இருக்கு. அடுத்தது கேமராஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பேக்கில் ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சல் பிரைமரி, 5 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் மற்றும் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர், 5000 mAh பேட்டரி, 15 வாட் சார்ஜர் பாக்ஸில் வந்து வருது. விலை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த ஃபோனுடைய 6128 20,000 ரூபாய்க்கும் 8128 அது பார்த்தோம் அப்படின்னா 22,000 ரூபாய்க்கும் வந்து சேல் ஆகுது. லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் இப்போ தான் நான் இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணேன். இதோட ஃபுல் ரிவ்யூ நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்களா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். மேலும் இந்த ஃபோன் பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்தாம லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோடும் ஷேர் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக வேட்டும். நன்றி.